அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒன் வாய்ஸ்ல வந்திருக்கேன்டா, சின்ன ஒரு ரீசன் தான். சின்ன விஷயம்னு சொல்லல இது. மிக முக்கியமா இந்த பதிவு வந்து ஃபாரின்ல இருக்கிறார்கள். ஐ மீன் வெளிநாட்டில இருக்கிறார்களுக்கு. என்ன பிரச்சனைடா, 2025 11ஆம் மாசம் 9ஆம் தேதி இன்னைக்கு குவைட்ல நடந்த ஒரு சம்பவம். என்னண்டா, குவைட்ல வந்து ஒரு கத்தம்மா வேலைக்காரி என்ன செஞ்சிருக்காண்டா, அவரோட பாட்டுக்கு அவள் வேலை செஞ்சிருந்திருக்கா. அவரோட வீட்டில் இருக்கிற மேடம்டா பாபா மாமா. அப்போ இவள் செஞ்சிருக்காள், வேலையெல்லாம் செஞ்சுட்டு முடிச்சுட்டு குப்பையை தூக்கிட்டு வெளியில் எறிய போயிருக்காள். இப்போ பொதுவாக பார்த்தோம்னா ஒரு சந்தியில் வந்து குவைட்லேயோ சவுதிலேயோ எல்லா ஃபாரின்லேயும் இந்த ஒரு சந்தியில் வந்து நீல கலர் பரல் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அதுக்கெலாம் நம்ம குப்பை போடுவோம். அப்படி அந்த குப்பை கொஞ்சம் நிறைஞ்சிட்டண்டா நம்ம கீழே வச்சுட்டு வருவோம். சரியா? ஏன்னா நான் சவுதியில் இருக்கிறதால நான் சொல்கிறேன், எனக்கு தெரியும். அப்படி இவன் என்ன செஞ்சுருக்காண்டா, அந்த கத்தம்மா வேலைக்காரி குப்பையை கொண்டு பரலுக்கு போனவங்க என்ன செஞ்சேன்டா, பரல் நிறைஞ்சிருக்கிறதால கீழே வச்சுட்டு வந்திருக்கான். வச்சுட்டு வந்தா பக்கத்து வீட்டில் இருந்த மாமா, வேலைக்காரியில் மாமாண்டா மேடம், அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, இந்த வேலைக்காரி போட்டு வந்தது பிறகு குப்பையை போய் பார்த்தாப்ப அவங்களோட வீட்டுக்கு முன்னுக்கு யார் குப்பை போட்டா அப்படி இப்படின்னு பேசி வேலைக்காரி ஐ மீன் இந்த குப்பை போட்ட வேலைக்காரி வீட்டுக்குள்ளே வந்து அராஜகம் பண்ணியிருக்காங்க. சரியா? யார் குப்பை போட்டா அப்படியான்னு. அப்போ என்ன பிரச்சனைண்டா, நோட் த பாயிண்ட், ஓகேவா? இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க, இதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட். என்ன பிரச்சனைண்டா, இந்த மேடம் வந்து மாமா வந்து வீட்டுக்குள்ள வந்து சத்தம் போடுறதால இந்த வேலைக்காரிட பாபா அவர் வந்து இவங்களை வெளியில் அனுப்புங்கண்டு கத்த மாட்டேன் வேலைக்காரிட்ட சொல்லியிருக்காங்க. ரோகே பர்ரா இந்திக்கலாம், ஓகேவா? இது வந்து அரபி தெரிஞ்சவங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னா நீ சொல்லு, அவங்கள வெளியில் போக சொல்லு. அப்போ இந்த வேலைக்காரி வந்து என்ன செஞ்சுருக்கானண்டா, போயிட்டு வெளியில் போங்க அப்படி கழிச்சிருக்கா. அவ்வளோதான் இவள் செஞ்சுருக்கா. ஆனால் இவளுக்கு அவள் அந்த மேடம் என்ன செஞ்சுருக்கா, உள்ளுக்குள்ள வந்து சத்தம் போட்ட மேடம் கையை வந்து ஒரு கிளாஸில் எதுலேயும் அடிச்சுட்டு போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கா. எப்படி எனக்கு இந்த வீட்டிலேருந்து இந்த வேலைக்காரி எனக்கு அடிச்சு போட்டாள். இப்போ அந்த புள்ள வந்து ஸ்ரீலங்கா புள்ள. அந்த பிள்ளைக்கு 4 வருஷம் தண்டனை குவைட்டில். இன்னைக்கு நடந்த சம்பவம் மிக முக்கியமாக நோட் பண்ணிக்கணும். உங்களுக்கு வயசில் நான் சின்ன ஆள் தான், ஆனால் அனுபவம் பெருசு எனக்கு, அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? என்னென்ன இந்த விஷயத்தில் வந்து என்ன நான் இப்போ சொல்ல வரேன்னா, யார் என்ன செஞ்சாலும் நம்ம ஒரு ஓரமாக நின்று வேடிக்கை மட்டும் பார்ப்போம். இந்த ஃபாரின்லேருந்து வேலை செய்கிறவங்க, ஐ மீன் கத்தம்மாமார்கள், வேலைக்காரியர், இதுக்கு தான் மிக முக்கியமாக இந்த பதிவு. சரியா? மாமா சொல்லிட்டாங்க, பாபா சொல்லிட்டாங்கன்றதுக்காக யாரையுமே நம்ம அராஜகம் பண்ண போக தேவையில்லை. நம்ம என்னத்துக்கு வந்திருக்கோம், ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வந்திருக்கோம். 2 வருஷம் 3 மாதம் ஒரு வீட்டிலேருந்து ஒரு வேலைக்காரி வேலை செய்கிறான். அட்லீஸ்ட் 2 வருஷமாக இருக்கலாம். அந்த இடப்பட்ட வருஷத்துக்குள்ளே இருந்து வேலை செஞ்சோமா, மாதம் சம்பள காசை வாங்கினோமா, நம்மளோட டிக்கெட் டேட்டு வந்துட்டா ஃப்ளைட் ஏறி போனமானமா இருக்கணும். பாபா சொல்லிட்டான், மாமா சொல்லிட்டான், அவன் சொல்லிடுவாங்க, அவங்க ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் பாதிக்கப்பட போகிறது நம்ம தான். திங்க் பண்ணுங்க.